ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் குமுதம் சினிமா. இப்போ சோஷியல் மீடியா தரதாலே என்னங்க எங்கே பார்த்தாலும் ஸ்டேஞ்சர் திங்ஸ் அப்படின்னு இந்த ஒரு சீரீஸ் பற்றியே டாக் இருக்கே. முக்கியமாக இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸ் சீசனோட ஃபைனல், அதாவது 5th சீசனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் இந்த நவம்பர் 27 எப்போ வரும் அப்படின்னு ஸ்டேஞ்சர் திங்ஸோட ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயுமே வந்து இந்த கடைசி சீசனில் எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் இருக்கக்கூடிய ஸ்டீவ், அந்த கேரக்டர் வந்து இறந்துடக்கூடாது. அப்படி ஸ்டீவ் மட்டும் இந்த ஃபைனல் சீசன்ல இறந்தாரு, அவ்வளவுதான்டா நீங்க அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா எமோஷனல் கனெக்ட்லாம் ஆகுற அளவுக்கு இந்த சீசன்ல அப்படி என்னதான் இருக்கு. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்ற சீரீஸ்ல இவ்வளோ பாப்புலரா வேர்ல்டு வைடு வந்து இதுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அப்படி என்னதாங்க இருக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ்ல அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கலாம். அந்த சீரீஸை பார்த்தவங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் ஸ்டில் வந்து பார்க்காதவங்களுக்கு அப்படி என்னதான்டா இருக்கு அப்படின்ற ஒரு கியூரியஸ் இருக்கும்ல. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ் அப்படின்றது ஒரு அமெரிக்கன் டெலிவிஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை கிரியேட் பண்ணது டஃபர் பிரதர்ஸ் அப்படின்றவங்க தான். 2016ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட முதல் சீசன் ரிலீஸ் ஆன அப்ப யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை. இந்த அளவுக்கு வேர்ல்டு வைட் வந்து இந்த ஒரு சீரீஸ்க்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஃபேன் பேஸ் கிரியேட் ஆவாங்க. ஒரு 5 சின்ன பசங்களை வச்சு எடுக்கக்கூடிய கதையா தான் இருக்கு. அப்படி என்ன நல்லா இருந்துற போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த 5 சின்ன பசங்களும் அவங்க நடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சீரீஸ்ல ரொம்ப சின்ன பசங்களா தாங்க இருந்தாங்க. ஆனா இப்போ வேர்ல்டு வைடு அவங்க பல பேரால கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஃபேன் பேஸை சம்பாதிச்ச ஒரு ஆக்டர்ஸா வந்து மாறி இருக்காங்க. அப்ப பார்த்த சின்ன பசங்களா இவங்க இவ்வளோ வளர்ந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த 2016ல இந்த ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆன அப்ப இந்த சீரீஸோட சேர்ந்தே வந்து இந்த பார்த்துட்டு இருந்த கூட மக்களுமே வந்து வளர்ந்துருக்காங்க. அந்த சீரீஸ்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸ் கூடயுமே சேர்ந்து அவங்களுமே டிராவல் ஆயிருக்காங்க. அப்படின்றதுனாலயுமே இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ்க்கு மேல இவ்வளோ பெரிய எமோஷன் கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆடியன்ஸ் எல்லாருமே. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிக்ஸ் ஆஃப் ஹாரர். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஜான்ரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் a மிக்ஸ் ஆஃப் வேரியஸ் ஜான்ரா அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஹாரர், மிஸ்ட்ரி, ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு சீரீஸாக தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இருக்கும். இதோட ப்ளஸ் பாயிண்டே என்ன, ஏன் இவ்வளோ பேர் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கூட கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா 5 சின்ன பசங்க அவங்க தான் இந்த சீரீஸோட ஹீரோஸ். இந்த சீரீஸ்ல வந்து டிடெக்டிவ்ஸ் அவங்க தான் அப்படின்னு எல்லாமே இந்த 5 சின்ன பசங்க சுத்தி தான் அப்படின்ற இருக்கப்ப பயங்கரமா வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆனாங்க. முக்கியமா அந்த டைம், அதாவது 90s 80s கல்ச்சர்ஸ்ல வந்து இந்த ஒரு தீம் இருக்கும். இந்த சீரீஸ் முழுக்க 90s 80sல நடக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரியும், அதுல சின்ன பசங்க வந்து அவங்களோட ஸ்கூல் லைஃப், அவங்க சைக்கிள் ஓடிட்டு போறது அப்படின்னு சின்ன சின்ன எமோஷனல் நாஸ்டாலஜிக் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த ஒரு சீரீஸ்ல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. முக்கியமா இது எல்லாத்தையும் விட அப்சைட் டவுன்னு சொல்லக்கூடிய இந்த சீரீஸ்ல காட்டக்கூடிய அந்த புதுசான ஒரு விஷயம் தான், நம்ம உலகம் இங்க இருக்கு அப்படின்னா இந்த உலகத்துக்கு கீழே வேற ஒரு உலகம் இருக்கு அப்படின்றத வந்து பயங்கரமா காட்டியிருப்பாங்க. அதுவும் அந்த வெக்னா அப்படின்ற கேரக்டர், வில்லன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அவங்க 80% வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பாலேயே உருவாக்கி இருக்காங்க. சிஜியே கிடையாது. என்னதான் மார்வல், டிஸ்னி அப்படின்னு பயங்கர பிரம்மாண்டமா பல கோடி செலவுல வந்து அவ்வளோ படங்களை எடுத்திருந்தாலுமே ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு 5 சின்ன பசங்களை வச்சு இவ்வளோ நேச்சுரலா சிஜிஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லாம ஒரு லோ பட்ஜெட்ல இப்படி ஒரு சீரீஸை கொடுத்து பயங்கரமா வேர்ல்டு வைடு வந்து ஒரு ஃபேன்ஸை சம்பாதிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல. இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு சீரீஸ்ல கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேரு இந்த சின்ன பசங்களோட கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன் பாண்ட், ஸ்டீவ் அப்படின்ற கேரக்டர் வந்து ஆரம்பத்துல எல்லாரும் இந்த
இதை விட மோசமான இதெல்லாம் எதுக்கு இந்த கேரக்டர் இருக்காரு அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே வெறுத்த ஒரு கேரக்டரா இருந்ததுதான் ஸ்டீவ் ஆரிங்டன் அப்படின்ற அந்த கேரக்டர். ஆனா போக போக அடுத்தடுத்த சீசன்ஸ்ல எல்லாருமே வந்து ஸ்டீவோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் ஆனாங்க. முக்கியமா கேர்ள்ஸோட ஃபேன் பேஸ் அப்படின்றது அந்த கேரக்டருக்கு அதிகமாச்சு. நம்ம தமிழ்ல ஹாலிவுட் ரேஞ்ச்ல வந்து இன்டர்வியூஸ் எடுப்பாங்களாப்பா அப்படின்னு நம்மளாம் யோசிச்சு கூட பார்த்திருக்காத அந்த டைம்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்ற இந்த ஃபைனல் சீசனோட சீரீஸ்க்காகவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில இன்டர்வியூஸ்மே எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சீரீஸ் மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபைனல் சீசன் நவம்பர் 27 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படின்ற டைம்ல எல்லாருமே ஒரே டைம்ல வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த சீரீஸை பார்க்க போனனால நெட்ஃபிளிக்ஸே வந்து கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து யாராலையுமே நெட்ஃபிளிக்ஸை ஆக்சஸே பண்ண முடியலையா. ஃபர்ஸ்ட் டைம் இன் நெட்ஃபிளிக்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ்க்காக மக்கள் எல்லாருமே ஒரே டைம்ல அந்த ஒரு சீரீஸை பார்க்க வந்ததுனால சர்வரே வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆகுற அளவுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படின்றப்ப எந்த அளவுக்கு ஒரு கிரேசியான ஃபேன் பேஸ் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ்க்கு இருக்காங்க அப்படின்றதுல தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துலேயே வந்து இந்த ஒரு ப்ராப்ளமை சரி பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸுக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்களே, ஒரு தடவை பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து பார்க்க முடியல அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 4 எபிசோட்ஸை பார்த்துட்டு நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய 5th சீசனை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உங்களால அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். டைம் இருந்தா ஃபுல் சீசனை கூட நீங்க அதாவது 5 சீசன்லயுமே பார்க்கலாம். அது 4 என்ன எபிசோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீரீஸோட டீமே இந்த 4 எபிசோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீசன் 5 பாருங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னா சீசன் 2ல எபிசோட் 4 வில் த ரைஸ் அந்த எபிசோடும், சீசன் 2ல அதே மாதிரி எபிசோட் 6 த ஸ்பை அப்படின்ற எபிசோடும், சீசன் 4ல எபிசோட் 7 ஹாக்கின்ஸ் லேப் அப்படின்ற அந்த எபிசோடும், சீசன் 4ல அதே மாதிரி எபிசோட் 9 த பிக்கி பேங்க் அப்படின்னு இந்த 4 எபிசோடையும் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ஓட எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. இதுல என்ன அப்படின்னா இந்த ஹாக்கின்ஸ் அண்ட் வந்து விட்ரா வண்டி ஹாக்கின்ஸ்க்கு அப்படின்னு வந்து பல பேர் வந்து எப்படா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபைனல் சீசன் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த ஃபைனல் சீசன்ல 11க்கு என்ன ஆக போகுது, ஸ்டீவ் அண்ட் மற்ற பசங்க எல்லாம் சேஃபா இருக்க போறாங்களா, இந்த தடவை வெக்னாவை வந்து ஃபுல்லா அழிக்க போறாங்களா அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா இந்த சீசனை முழுக்க சின்ன பசங்களை வச்சு எடுத்திருந்தாலும் அந்த எமோஷன் கனெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தால அது அந்த சின்ன பசங்களுக்குள்ள மட்டும் இல்லாம அந்த 11 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் பின்னாடி இருக்கக்கூடிய பல ரீசன்ஸ். இதுல நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்றது உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்ததுதான். 1980sல அந்த ஹாக்கின்ஸ்ல வந்து இந்த மாதிரியே ஒரு லெபார்டரி இருந்தது. அங்க இந்த மாதிரி எல்லாம் உண்மையாவே ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வில் அப்படின்ற கேரக்டர் வந்து உண்மையாவே அந்த டைம்ல ஒரு பையன் இருந்தான், அவனை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட கேரக்டர் தான். அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னுமே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய மிக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் மிஸ்ட்ரியாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுலயுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 11 கேரக்டர் அப்படின்றதுக்கு பின்னாடி பயங்கரமான ஸ்டோரிஸ் இருக்கு அப்படின்றது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓவராலா வந்து இந்த சீசன் 5 வந்து முடிய போகுது, அதையுமே அவங்க ஸ்பிளிட் பண்ணி பாதியா தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றப்ப கியூரியாசிட்டியை இன்னும் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அடுத்த எபிசோடு எப்ப வரும் அப்படின்ற அந்த ஒரு ஹைப்பை குறையாம ஒவ்வொரு எபிசோடா தான் வந்து அதாவது ஸ்பிளிட் பண்ணி தான் இந்த ஃபைனல் சீசனையே அவங்க ரிலீஸ் பண்ண இருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கும். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு கிரியேட்டர்ஸ் டஃபர் பிரதர்ஸ் வந்து 15 ஸ்டுடியோஸ் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. ஆனா அங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகி கடைசியா நெட்ஃபிளிக்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்து நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 15 ஸ்டுடியோஸ்மே இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பயங்கரமான வேர்ல்டு வைட் கொண்டாடக்கூடிய ஒரு சீரீஸை நம்ம ஸ்டுடியோஸ்ல ரிலீஸ் பண்ணலையே அப்படின்றதுக்கு.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்சைட் டவுன் அப்படின்றது தான் இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸ் சீரீஸோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசியான ஒரு மிஸ்ட்ரியான ஒரு டார்க் டேஞ்சரஸ் பிளேஸா இருக்கக்கூடிய அந்த அப்சைட் டவுன் அப்படின்றத இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல விஎஃப்எக்ஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க கம்மியா பண்ணி அதுல இருக்கக்கூடிய பட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி அந்த வெக்னாவோட கேரக்டரை 80% வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பே உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னதுனாலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு மேக்கப்பை அந்த பர்சன் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகுமா. 7 மணி நேரம் மேக்கப் போட்டு அந்த வெக்னா கேரக்டரை ரெடி பண்ணி தான் இந்த ஒரு ஷூட்டே எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த சீரிஸ்க்கு மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால இந்த சீசன் 5ஓட ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான இடங்கள்லயும் ரொம்ப செக்யூர்டா ரொம்ப வந்து அந்த இடத்துல இருந்து ஜாமர்ஸ் வச்சு பிளாக்கர்ஸ் வச்சு யாருமே வந்து எந்த ஒரு விஷயமுமே லீக் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கான்ஷியஸா தான் இந்த கடைசி சீசனை அவங்க எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த சீசன் மேல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸ் நடிச்சவங்களுக்குமே இருந்திருக்கும்னு சொல்லலாம். இதுல என்ன அப்படின்னா 11 கேரக்டர்ல நடிச்ச அந்த மில்லி பிரவுன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப சின்ன பொண்ணா இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த சீரீஸ் நடிச்சு அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்றத பல பேரால என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இன்னும் இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸ் வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா உண்மையாவே உங்களுக்கு இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸ் சீரீஸ் மேல இருக்கக்கூடிய ஓவர் ஐப் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஸ்டேஞ்சர் திங்ஸ் சீரீஸை பார்த்துட்டு வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து ஸ்டீவ், டஸ்டின், இந்த மாதிரி வில், 11 அப்படின்னு இந்த கேரக்டர்ஸ் மேல இருக்கக்கூடிய ஃபேன்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த சீசன் 5 அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அதுல எந்த அளவுக்கு நீங்க இன்வால்வ்டா வந்து பாக்குறீங்க, எதை இந்த சீசன்ல எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ ஓவராலாக ஸ்டேஞ்சர் திங்ஸ் அப்படின்றது வந்து சஸ்பென்ஸ், ஹாரர், மிஸ்ட்ரி, ஃபேமிலி ட்ராமா, ஃப்ரெண்ட்ஷிப், எமோஷன் அப்படின்னு எல்லாமே சேர்ந்த ஒரு சீரீஸ். ஆனால் ஸ்டேஞ்சர் திங் அப்படின்றது இஸ் நாட் ஜஸ்ட் அன் சீரீஸ், இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்றது தான் இந்த சீரீஸை பார்த்த எல்லா ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலாக இருக்கும். நீங்கள் இந்த சீரீஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.